அந்த வீடியோ பார்த்தோன்னா கிருபாகரன் கருணாவை முறைச்சி கோவமாக பண்ணுறாரு. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எப்படி நம்மளை நம்பி வந்துட்டு இது பண்ணுவானுங்க, மன்னிச்சிடுங்கண்ணான்னு சொல்கிறாங்க. இப்படி பயந்துட்டு ஓடி வந்திருக்கியே, இப்போ வந்துட்டு இதுக்கான இதுவு நீ தான் சரி பண்ணணும், நம்மளை பார்த்தாலே பயப்படணும். அடுத்தது வந்துட்டு வட்டிக்கான தேதி வந்தோடனே அதுக்கு நம்மக்கிட்ட ஓடி வந்து கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணு. நீ அந்த இடத்துல அந்த பொண்ணுங்களை அடிச்சுட்டு வந்திருந்தாப்புல நான் என்ன கேஸாக இருந்தாலும் நான் பார்த்துருந்துருப்பேன். அதை விட்டுட்டு நீ பயந்து ஓடி வந்திருக்குன்ற மாதிரி கிருபாகரன் கோவமாக திட்டுறாரு. உடனே கருணாவும் அப்செட் ஆகிடுறாரு. சரி இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. இங்கே செல்வியை சமாதானப்படுத்திட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு எங்கேப்பா இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க பாப்பாவும் இவங்க எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு வாட்டர் டேங்க்லேருந்து இறங்கி கருணா போயிட்டு திரும்பிட்டு வராரு. என்னப்பா நனைஞ்சிருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு இந்து பார்த்துட்டு கேட்க, என்னப்பா ஆச்சுன்னு சொல்ல, நான் மேலே தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன் சொன்னாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, 4 பேர் வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கானுங்க, 2 ஆம்பளைங்க, நீங்கள் நடந்து ஒழிஞ்சிட்ருக்கீங்க, இல்லைம்மா அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக கருணாவோட ஆளுங்க வந்துட்டு அவங்க அப்பாவை தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு போன உடனே வந்துட்டு செல்வி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அப்பா கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இந்து தடுத்து நிறுத்துறாங்க. யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஒரு வேளை அந்த வட்டிக்கு கேட்ட பையன் தூக்கிட்டு போயிருப்பானுன்ற மாதிரி லேடிஸ்லாம் சொல்ல, ஆமாம் கண்டிப்பாக அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் போய் அப்பாவை மீட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்து சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ கருணா வந்துடுறாரு. கருணா வந்தோடனே ப்ளீஸ் எங்கள் ஹஸ்பண்டை விட்டுருங்கன்ட்டு செல்வியோட அம்மாவும் செல்வியுமே கெஞ்சிருக்காங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்போ ஏன் உங்கள் அப்பா இங்கே இருந்தது சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, சாரி நான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எதுவுமே பணம் கிடைக்கல, வேலைக்கும் போகல, அதனால தானே இது பண்ணல, ப்ளீஸ்னான்னு கேட்குறாங்க. இதை முதலே சொல்லியிருந்தா என் மாப்பிள்ளை மன்னிச்சிருப்பான், இப்போ நீங்கள் அவமானப்படுத்திட்டு இப்போ இது பண்ணால் கண்டிப்பாக என் மாப்பிள்ளை மன்னிக்க மாட்டான்னு அவங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கம் சொல்ல, இப்படி பண்ணுறி உனக்கு மனசாட்சி இல்லையா, பெரிய வயசானவர் கூட பார்க்காம இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்குறேன். நீ பேசாதீங்க பாருங்க, அவங்க அப்பா இப்போ இங்கே வரணும் நல்லபடியாக ஒன்றும் ஆகாமன்னு சொன்னால் என்னை அவமானப்படுத்தினா அது எல்லாத்துக்கும் காரணமான இந்த பொண்ணு வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் யாரும் என்னை மாப்பிள்ளை ஆகணும்னு சொன்னீங்களே அத்தை, நான் ரெடி, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கருணா கேட்டு கிண்டல் அடிச்சிருக்காரு. எல்லா லேடிஸும் பயந்துறாங்க, நம்ம மன்னிச்சிடுங்கப்பா, நாங்கள் ஏதோ அவரை காப்பாற்றணும் தான் பண்ணிட்டோன்னு எல்லோரும் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு இந்து வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி கருணா சொல்கிறாரு. இந்து அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ப்ளீஸ்ட்டு இந்து மன்னிப்பு கேள்றின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் என்னடா இது இந்து வரலன்னு அவங்க அப்பா பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்துக்கிட்ட ஒருத்தன் வம்பு பண்ணிகிட்ருக்கான்ட்டு. அப்புறம் அவர் ஓடி வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவோட, ஏன்டி இந்து இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்கு அவங்க விஷயத்தில் தலையிடுறேன்னு அவங்க அக்கா திட்டுறாங்க. இவன் மன்னிப்பு கேட்டால் தான் இங்கேருந்து போக முடியும், உன் பொண்ணு ஒழுங்காக வளர்க்க மாட்டியா, மற்றவங்க விஷயத்தில் எதுக்கு தலையிட சொல்கிறேன்னு கருணா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அவள் மன்னிப்பு கேட்டால் தான் நான் அவங்க அப்பா உயிரோடு வருவாருன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் சொல்லுங்கள், என் பொண்ணு பத்திரமா வரணும்னு செல்வியோட அம்மா இது பண்ணிகிட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்து மன்னிப்பு கேட்குறாங்களா என்ன ஏதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.